அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஐகார் யூஜி 2024-25 அகாடமிக் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, கவுன்சிலிங் எப்படி கலந்துக்கிறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், எப்படி பதிவு பண்ணிவிட்டு இந்த மொத்த விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அதாவது கைட்லைன் ஃபில் பண்ணுறதுக்கான கைட்லைன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதை தெரியப்படுத்துங்கிறத அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்த ஸ்க்ரீனில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், அதாவது ஐகார் யூஜி கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வித் கியூடி யூஜி மார்க்கை வச்சு இதில் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது ஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இன்னமும் சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு கைட்லைன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கைட்லைனை பற்றின முழு விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், எப்படி கவுன்சிலிங் கலந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கிறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அஃபீஷியல் வெப்சைட் இது தாங்க, ICARadmission.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் படித்து பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த கீழே கொடுத்துருக்கு பாருங்களேன். கைட்லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் அவுட் தி யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதனோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. எப்படி ஃபில் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ராசஸ்ஸு, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே இன்னும் ஈஸியாக மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. கிளிக் ஆன் த லிங்க் HTTPS ஓகே சொல்லியிருக்கு. அதையும் பார்த்துருவோம். இருக்குது லிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க, யூஸிங் தி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கூகுள் குரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு எப்படி போகலாம் இதையும் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா முடிச்சுக்கலாம். இருக்குது நான் கிளிக் பண்ணுறேன் அந்த லிங்க்கை. இது ஐகார் அட்மிஷன். அது கொஞ்சம் லேட்டஸ்ட் லிங்க்குன்னு சொல்லியிருக்கு. சில பேருக்கு வந்து அந்த ப்ரௌசரே ஓப்பன் ஆகலை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் அந்த லிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் எப்படி ஆகுது, எப்படி அப்டேட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தோம்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி போகிறேன். எனக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. ஸோ கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். பாட்டமில் இருக்குது பாருங்களேன். நவ் தேர் வில் பி a sign in button on the right side. click on it. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு குயிக் டிப்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ரைட்டில் இருக்கு இல்லையா, இந்த ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிளாக் பண்ணிட்டு சைன்இன் பண்ணணும். இந்த சைன் பாஸ்வேர்டு என்னன்றது உங்களுக்கு ஏற்கனவே இந்த அப்ளிகேஷன் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டை இப்போ செட்டப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பண்ணிக்கலாம். சப்போஸ் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இப்போ மறந்துட்டா கூட. ஓகேங்களா. சரி, இந்த பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அடுத்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த விண்டோ இப்படி இருக்கும். சப்மிட் பட்டன் கீழே கொடுத்துருக்கு. இந்த ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீனை ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி ஸ்டெப்ஸு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ரெஜிஸ்டர் ஃபார் சீட் அலோகேஷன், ப்ரிவியூ ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட், ஹெல்ப் டெஸ்க்கு, இந்த 4 ஸ்டெப்பு இருக்குல்ல. ஓகேங்களா. இந்த 4 என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கிளிக் ஆன் தி ரெஜிஸ்டர் பட்டன் டு ஃபில் அவுட் தி டீட்டெயில்ஸ். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். அடுத்ததை ப்ரிவியூ பண்ணிக்கலாம் அந்த ஃபில் பண்ண ஃபார்ம். அப்புறம் ஆட்டோ ப்ரைஸு, இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணுறேன். நீங்கள் ஸ்லோவாக பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எடிட் பண்ணணும். கோர்ஸ் என்ன, யூஜி கோர்ஸு, ஃபேக்கல்ட்டி சொல்லியிருக்காங்க யூஜி, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, இன்கம்ப்ளீட்னு இருக்குது ஸ்டார்டிங்கில். அப்புறம் எடிட் போனீங்கன்னா நீங்கள் மற்ற டீட்டெயிலாம் ஃபில் பண்ணலாம். இதில் சொல்லியிருக்கு பாருங்கள் எடிட்டில். இதுதான் அப்ளிகேஷன் டீட்டெயில், அப்லோடு ஃபோட்டோட சிக்னேச்சர், எஜுகேஷ்னல் டீட்டெயில், கிளாஸ் 12 சப்ஜெக்ட்ஸு, கியூட் மார்க்ஸு, டாக்குமெண்ட் டீட்டெயிலு, ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம். இந்த 7 ஸ்டெப்பு இதில் இருக்குது. இந்த 7 ஸ்டெப்பை நீங்கள் இப்போ மறக்காமல் செய்யணும். ஓகேங்களா. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அட்ரஸ் டீட்டெயிலு, கரஸ்பாண்டன்ஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயிலாம் அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இது தாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இவ்வளோ தான் இருக்கிறது இருக்குது. இதில் இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா என்ன மெனு இருக்குது. இப்போ என்னென்ன மெனுலாம் இருக்குது அதையும் கோத்ரூ பண்ணுங்கள்.
கோத்ரூ பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. யூசர் ஐடி இல்லை, பாஸ்வேர்டு இல்லை அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உடனுக்குடனே வந்து சேரும்.